இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வெளியே போயிட்டு நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ டாப்ஸு, அப்புறம் பட்டியாலா, அதுக்கப்புறம் வந்து இன்னர் வேர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ டாப்போ ஃபேண்ட் கலெக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப ரேட் கம்மி தான். ஆனால் கிளாத் எனக்கு அவங்கள்ட்ட எடுத்தால் மட்டும் தான் செட் ஆகும், சரிங்களா? அதனால் இன்றைக்கி எடுத்த இந்த ஷர்ட் பார்க்கலாம் முதல். ஸோ இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கீழே வந்து இந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு லூஸாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஜீன்ஸுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு வந்து பாப்கார்ன் மாடல்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது பாப்கார்ன் மாடல், சரிங்களா? இதுக்கு வந்து ஜீன்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஜீன்ஸு, ஷார்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கூட வேர் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் பார்த்திங்கன்னா பட்டியாலா கூட தான் போடுவேன். ஸோ அதனால் இதை கம்பேர் பண்ணி நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த அவுட்ஃபிட் வந்து மினிமம் இது வந்து ஒரு 300, 350, 700, சரிங்களா? 700க்கு மேலே வருது. ஸோ இது எனக்கு பிடிச்ச கடையில் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி சீவி. ஸோ எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அவுட்ஃபிட் வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது தான் அதிகமாக மோஸ்ட்லி போடுவேன். ஏன்னா பார்லர் இருக்கு, நம்ம இந்த அளவுக்கு அதிகமாக போட மாட்டேன். இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 700க்குள்ளே வருது. ஸோ அவங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்கிறதுனால ரீசெண்ட் டேஸில் ஒரு கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட எடுத்துகிட்ருக்கேன். அவங்க வந்து எனக்கு கீழே இருக்கிற பேண்ட் வந்து 250, இது வந்து 300 போட்டிருந்தாங்க. ஸோ 500ல் வந்து இது நம்மளுக்கு வந்து ஒர்த்து தான். ஸோ இந்த ட்ரெஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் அது நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து எப்படி வேர் பண்ணாலும் கீழே மேட்ச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஜீன்ஸுக்கு, மிடிக்கு, இந்த மாதிரி நிறையா ஷூட்டோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் நினச்சி எடுத்தேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபஸ்ட்டு இது பிடிக்கவே இல்லை. இவர் தான் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து நான் போட்டு பார்க்கும்போது ஸோ எனக்கே பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் வில்லேஜ் பொண்ணு இப்படி சிட்டி கேர்ளாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து டாப்ஸு, சுடிதார் இந்த மாதிரி வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கமோ டிஷர்ட்டு இந்த மாதிரிலாம் நார்மலாக வேர் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போது அக்கா ஏன் இப்படி திடீர்னு மாறுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். ஆனால் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், சரிங்களா? எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருக்கு, சரிங்களா? எப்படி சொல்கிறது, சிம்பிளாகவும் இருக்கணும், நம்மளை அழகாகவும் காட்டணும்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் ஆசைப்படுவோம். ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குமோன்னு நம்ம பெரிய கடைங்கள்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வேணாண்டாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ எனக்கு இது ரீசன் ப்ரைஸாகவும் இருக்கும், மாடலிங்காகவும் இருக்கும். சேம் டைம் அந்த கடையில் எனக்கு எடுத்தேன்னா ரொம்ப நாளைக்கு எனக்கு அந்த கிளாத் நீடிக்கும். 500க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேலே இருக்க டாப் பிடிச்சிருக்கா இல்லை பேண்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கலெக்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். டாடா, பை பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.